வெல்கம் டு அரவிந்த் காயின் கலெக்ஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10 ரூபீஸில் நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா இந்த நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கனாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு 10 ரூபீஸ் கமாமரேட்டிவ் காயின். கமாமரேட்டிவ் காயின்னா நினைவு நாணயங்கள். இதை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். பட் இன்றைக்கி ஸ்பெசிஃபையாக, அதாவது பர்டிகுலராக ஒரு காயினை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன காயின்னா நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. இதோடைய இஷ்யூ டேட் வந்து பார்த்திங்கன்னா 2016. அதாவது சர்க்குலேட்டிங் கமாமரேட்டிவ் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நாணயம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பைமெட்டாலிக் காப்பர் நிக்கல் சென்டர். காப்பர் நிக்கல் வந்து சென்டரில் இருக்கும். இன்னும் அலுமினியம் பிரான்ஸ் ரிங்கு. 7.71 கிராம் இருக்கும் இது வெயிட்டு. டயாமீட்ரு 27 மில்லிமீட்டர் வரும். திக்னஸ் 1.8 மில்லிமீட்டர். இது ஆஸ் யூஷுவல் 10 ரூபீஸ் காயின் மாரி ரவுண்டு ஷேப் தான் இது. இப்போ நிறைய காயின்ஸ் எல்லாமே வெளியிடுறது எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் தான் வருது. ஸோ இதனுடைய கமாமரேட்டிவ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா KM437. அது வந்து ரெஃபரன்ஸ் நம்பர். கமாமரேட்டிவ் நம்பர் வந்து N86361. ஸோ இந்த நாணயத்தினுடைய மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ என்கிட்ட இந்த நாணயம் இருக்குது, என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலேயே சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதனுடைய இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி பார்த்துருவோம். இந்த நாணயத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் பில்டிங். இமேஜ் ஆஃப் நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா பில்டிங் இன் த சென்டர். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லோகோ ஆஃப் 125th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அபோவ் த இமேஜ். அந்த நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் 125th ஆனிவர்சரியை கொண்டாடுற வகையில் வெளியிட்ட நாணயம் தான் இது. லெட்டரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1891 to 2016 அதில் இருக்கும் கீழே. அது வந்து நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அந்த பில்டிங்கு. ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொல்கட்டா, நொய்டா, ஹைதராபாத், பாம்பே எல்லா இருக்கிற 4 இடத்துலையுமே அச்சடிக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்க ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் ப்ரைஸஸ். இதெல்லாம் வந்து ஃபேக் தான். உண்மையான ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 ரூபா 50 பைசாவில் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் இது வந்து 18 ரூபா 19 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. யூஎன்சி கண்டிஷனுக்குன்னா அது வேறு ப்ரைஸு. ஸோ ப்ரூஃப் செட்டுக்கு வந்து இதில் ப்ரைஸே அப்டேட் பண்ணலை. ஸோ இவ்வளோ தான் இந்த நாணயத்தினுடைய ப்ரைஸ்.